இலவங்காய் போட்டு கூட்டு பண்ண போகிறேன். அது கூட பருப்பும் சேர்த்து பருப்பை கழுகி வேக வைப்போம். நல்லா கழுகி வேக வைக்கணும். இலவங்காவை கட் பண்ணி எடுக்கணும். பருப்பு முக்கால் வேக்காடு வந்துட்டு இப்போ இலவங்காவை கட் பண்ணி போட வேண்டியதான். இலவங்காய், 2 தக்காளி, பச்சை மிளகா, ஒரு பூண்டு. தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா கட் பண்ணியாச்சு. இது பருப்பு கூட சேர்த்துக்கிட வேண்டியதான். மஞ்சள் பொடி ஒரு கரண்டி சேர்த்துருக்காங்க. சின்ன கரண்டிக்கு ஒரு கிண்டியிருக்காங்க. நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இலவங்காயை வெட்டிடுவோம். காயை கட் பண்ணி நல்லா எடுத்தாச்சு, கழுவியாச்சு. இப்போ பருப்பு கூட சேர்த்துக்கிட வேண்டியதான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட வேண்டியதான். நல்லா வேகட்டும். கருவேப்பிலை, மல்லி இலை எடுத்து வச்சாச்சு. இந்த கருவேப்பிலை 2 ஏழுங்க. குழம்பு மசாலா 1 கரண்டி சேர்த்துருக்காங்க. நல்லா கிண்டி விட்ருக்காங்க. காய் நல்லா வெந்துட்டு இந்த மசாலா பச்சை மணம் போட்டு தாளிச்சு எடுக்க வேண்டியதுதான். குழம்பு ரெடி ஆகிட்டு கடுகு, ஜீரகம் தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சாச்சு. எண்ணெய் சேர்த்துருக்காங்க, கடுகு சேர்த்துருக்காங்க, ஜீரகம் சேர்த்துருக்காங்க, கருவேப்பிலை சேர்த்துருக்காங்க. மல்லி இலை சேர்த்துருக்காங்க.